வணக்கம். பாஜகவினுடைய அடுத்த விக்கெட் காலியாக போகிறது. வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அடுத்த போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்போது மோடிக்கும் பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அமைப்பு என்ன தெரியுமா? E20JP என்று சொல்லக்கூடிய அமைப்பினர். இந்த அமைப்பினர் 2 தினங்களுக்கு முன்புதான் ஒரு சமூக ஊடக கணக்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு பார்க்கும்போது ஒரு 84,000 இருந்தது. இன்றைக்கி அது 1 லட்சத்தை கடந்து போகுது. இன்னும் சில நாட்கள் அது 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் ஆனாலும் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்? இப்போ நீங்கள்லாம் நம்ம சென்னை மாதிரியான அல்லது பெருநகரங்களில் இல்லை, இப்போ கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களே வாகனங்கள் இல்லாதவர்கள் ரொம்ப குறைவு. ஒரு சின்ன 2 வீலராவது வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம பெட்ரோல் போட்டுட்ருக்குறோம் இல்லையா? இந்த பெட்ரோல் நீங்கள் இன்றைக்கி பெட்ரோல் பங்கிலேருந்து வாங்கி நீங்கள் பாருங்கள். ஒரு கண்ணாடி பாட்டிலில் பாருங்கள். கீழ் மட்டத்தில் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், மேல் மட்டத்தில் கொஞ்சம் சிகப்பு கலர், ஒரு இளம் சிவப்பு கலரில் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், கீழே இருக்கிற அந்த இளம் மஞ்சள் அப்படிங்கிறது எத்தனால், மேலே இருக்கக்கூடியது பெட்ரோல். இப்போது நிதின் கட்கரி என்று சொல்லக்கூடிய நபர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி, இவருடைய பிள்ளைங்களும் இவரும் சேர்ந்து ஒரு பெரும் கொள்ளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலமாக. இந்த எத்தனால் கலக்கிற வேலை, அந்த தொழிற்சாலை எல்லாமே நிதின் கட்கரியினுடைய பசங்க தான் அதில் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. 4000 மடங்கு அதிகமாக அவர்களுடைய வருமானம் பெருகி இருக்கிறது. பெரும் கொள்ளை நடந்திருக்கிறது. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியும், ரஷ்யாவில் குறைந்த விலைக்கு, அடிமட்ட விலைக்கு மோடி பெட்ரோல் வாங்கினார். அப்போதும் இந்தியாவில் பெட்ரோல் விலை குறையலை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயினுடைய விலை அடிமட்ட ரேட்டுக்கு போச்சுது. அப்போதும் இந்தியாவில் பெட்ரோலுடைய விலை குறையலை. இன்றைக்கு உள்ள கணக்குப்படி பார்த்தா கூட 70 ரூபா 80 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடியும். ஆனால் 105 ரூபா 110 ரூபான்னு மோடி நம்மக்கிட்ட இருந்து கறந்துக்கிட்டு இருக்கிறார். இதில் போதாக்குறைக்கு பெட்ரோலில் எத்தனார் வேலை கலந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோல், இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இப்போ நீட் தொடர்பான விஷயம், இன்றைக்கு ஒரு போராட்டம் நடந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் இந்த எத்தனால் பெட்ரோல் அப்படிங்கிறது அப்படி அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைத்து பேரையும், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லோரையும் இது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதனால தான் வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக இந்த E20JP கட்சி அமைப்பு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது தொடர்பாக நிதின் கட்கரியிடம் கேட்குறாங்க, இது என்னங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அது எனக்கு தெரியாது, நீங்கள் பெட்ரோலிய அமைச்சர்கிட்ட கேளுங்க. ஹர்ப்ரீத் சிங் பூரி இருக்கிறார் இல்லையா, அவற்றை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறார். சுத்தமான பெட்ரோல் வேணுமா? அப்போ 15 ரூபா கூடுதல் தர வேண்டும். என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் கொஞ்சம். என்ன, அதாவது இன்றைக்கி நீங்கள் புதிதாக 2022க்கு பிறகு நீங்கள் வாகனங்கள் வாங்கியிருப்பவராக இருந்தால் உங்களுக்கு ஒன்று என்ஜின் தகராறு வருது, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இந்த மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பேர் பார்ட்ஸில் மிகப்பெரிய தகராறுகள் வருது. இப்போ நீங்கள் சாதாரணமான இந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் போய் பாருங்களேன். முன்னாடியெல்லாம் 1 வண்டி 2 வண்டி அப்படி தான் இருக்கும், எப்போது தான் ஒரு 4-5 வண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வண்டி 15 தினமும் வண்டிகள் வந்துகிட்டே இருக்குது. பாஜகவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆள் நேராக போயிட்டு அவருடைய புதுதாக வாங்கின ஒரு பைக்கு அது பிரச்சனை ஆயிடுச்சு, நேராக ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ என்னப்பா புதுசாக தான் வாங்கினேன், இப்போ அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இதுக்கான காரணம் என்னென்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், காரணம் எனக்கு தெரியும், அது என்ன அப்படின்னா எத்தனால் கலக்கிறதா, அது மோடி நிதின் கட்கரி தான், பிஜேபி தான் அதற்கு காரணம் அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ பல லட்சம் பார்வையாளர்களை போய் சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அடுத்ததாக தர்மேந்திர பிரதானுக்கு அடுத்த விக்கெட் நிதின் கட்கரியா? இப்போ நிதின் கட்கரி கோர்ட்டுக்கு போகிறாரு. என்னை பற்றி அவதூறுகளை சமூக ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கு, அதனால் சமூக ஊடகங்களுக்கு நான் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மும்பை ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பதாக காலையில் செய்தி வருது. உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி இருக்கக்கூடிய பார்ட்டியெல்லாம் அந்த ஒரு அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெற்றி அடைந்ததற்கு கடைசி நாள்
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருந்தது. அந்த வைரலான வீடியோ என்னென்னா, கொஞ்சம் மாணவர்கள் காவல்துறையை பார்த்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்னா, போலீஸ் சாச்சா, அடுத்ததாக நம்ம விரைவில் நிதின் கட்கரியை ராஜினாமா செய்வதற்கான போராட்டத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ. அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இது பாஜகவை முழுமையாக இந்த அதிகாரத்திலிருந்து இறக்கி விட்ட பிறகுதான் இந்த போராட்டம் ஓயும். அதுவரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வேறு இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் அவர்களின் மீது தவறான வழக்குகளை பதிவு செய்து இன்னைக்கு தூக்கி உள்ளே போட்டு வச்சு ரிமாண்டில் வச்சுருக்கிறீங்க, அவங்கெல்லாம் உடனடியாக வெளியிடணும், இல்லட்டா மீண்டும் போராட்டம் வெடிக்கும். போதாக்குறைக்கு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிருச்சு, இந்த மாதிரி இளைஞர்களெல்லாம் இந்த அமைதி வழியில் போராடுறவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துவதோ அவங்க மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், உடனடியாக அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம்னு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை செய்திருக்கா. இப்போ மோடி அமித்ஷான்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ பார்லிமெண்ட்டில் வேற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த இளைஞர்களின் மீது, அந்த அமைப்பு சார்ந்த இளைஞர்களின் மீது மிகப்பெரிய அளவில் வன்முறை உள்ளாக்கப்பட்டதில்லை. அது அமித்ஷாவினுடைய காவல்துறை தானே அது செஞ்சது. கூடவே இந்த RSS குண்டர்கள் எல்லாம் வந்து செஞ்சானுங்க இல்லையா. அது தொடர்பாக அமித்ஷா பேசணும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பல நாட்களாக கேட்டிருக்காங்க. அமித்ஷா மூடிக்கொண்டிருக்கிறார், வாயை மூடிக்கொண்டிருக்கிறார், கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இப்போ தர்மேந்திர பிரதான், அடுத்தது நிதின் கட்கரி, அடுத்தது அமித்ஷா, அடுத்தது மோடி. இந்த போராட்டம் எப்படின்னா, இவங்க 4 பேரையுமே இவர்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் விரோதமான பல செயல்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படித்தான் இளைஞர்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக பாஜக கோட்டைகள் சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. RSSனுடைய வேர் அழுகி நாற்றமடிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த போராட்டங்களின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.